வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குற பாடல் என்ன அப்படின்னா, திரிகடுகம் அப்படிங்கிற அ நூல்லேருந்து ஒரு 3 வகையான பாட்டு இருக்குது. இந்த திரிகடுகம் அதுக்கு முன்னாடி இந்த நூலுடைய சில விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிடணும். திரிகடுகம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, திரி அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையே ஒரு சொல்லுக்கு நிறையா பொருள் இருக்குது. திரி அப்படின்னா 3 அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இன்னொன்று திரின்னா திரித்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இன்னொன்று திரி அப்படின்னா விளக்கு திரி அப்படிங்கிற பொருள் இருக்குது. ஸோ இதில் நிறையா ஒரு பொருள் இருக்குது திரி அப்படிங்கிற வார்த்தைக்கு. அப்போ இங்கே நம்ம பார்க்குறது என்ன அர்த்தம் அப்படின்னா, திரினா 3 அப்படின்னு அர்த்தம். 3 வகையான கருத்துக்கள், 3 வகையான மருத்துவ குணங்களை சொல்லக்கூடிய நூல் தான் திரிகடுகம். கடுகம் அப்படின்னா காரம்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இது 3 வகையான மருத்துவ விஷயங்களை மக்கள் இருக்கக்கூடிய 3 வகையான அறியாமைகளை சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ நூல் கொண்டது தான் இந்த திரிகடுகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நூல் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா, 17 கீழ்கணக்கு நூல்களில் இது ஒரு ஒன்று. ஆனால் என்ன அப்படின்னா, 17 கீழ்கணக்கு நூல்களில் 17னா 18 வகையான கீழ் சிறிய பாக்கலான நூல்கள். கணக்குன்னா நூலுன்னு அர்த்தம். கீழ்னா சிறிய அப்படின்னு அர்த்தம். சிறிய பாக்கள் அப்படின்னு அர்த்தம். அதில் ஒரு 3 வகையான மருத்துவ நூல்கள் இருக்குது. சிறுபஞ்சமூலம், ஏலாதி, திரிகடுகம் அப்படின்னு 3 வகையான மருத்துவ நூல்கள் இருக்குது. அதில் ஒரு மருத்துவ நூல் தான் திரிகடுகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நூலை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதனுடைய ஆசிரியர் என்ன அப்படின்னா, திருநெல்வேலி திருத்து அப்படிங்கிற ஊரில் பிறந்த நல்லாதனார் அப்படிங்கிறவர் தான் இந்த நூலை எழுதியிருக்கிறாரு. ஆனால் இவர் என்ன அப்படின்னா இவரை பற்றிய குறிப்புகள் கம்மியாக தான் இருக்குது. நல்லாதனார் அப்படிங்கிற அவருடைய குறிப்பு கம்மியாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 17 கீழ்கணக்கு நூல்களில் நிறைய பார்த்தீங்கன்னா சைவ கருத்துக்கள் தான், சமண கருத்துக்கள் தான் அதிகமான ஒரு விஷயமா இருக்குது. சமண கருத்துக்கள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த நூல் பார்த்தீங்கன்னா வைணவ கருத்துக்கள் கொஞ்சம் அடங்கியிருக்குது. இவர் இப்போ சில நூல்களுடைய குறிப்புகள்லாம் சொல்கிறாங்க, நல்லாதனார் வைணவத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் நமக்கு தெளிவான விஷயங்கள் தெரியலனாலும், ஆனால் இது ஒரு அறக்கருத்துக்களை நமக்கு சொல்லுது. ஒரு அறநூல் அப்படிங்கிறத நம்ம இதில் எந்த ஒரு இது இல்லை. ஆனால் மருத்துவ குணங்கள், மருத்துவடைய குறிப்புகளை சொல்லுது. 3 வகையான குறிப்புகளை சொல்லுது. மக்களில் இருக்கக்கூடிய அந்த அறியாமையை போக்குற மாதிரி நிறைய விஷயம் 3 வகையான கருத்துக்களை சொல்லுது. ஒவ்வொரு பாட்டும் கடைசி பார்த்தீங்கன்னா மூன்றும் அல்லது மூவர் அப்படின்ற 2 வார்த்தையோட தான் அந்த பாடல் எல்லாமே முடியுது. இது வெண்பாக்களால் ஆனது. 100 பாடல், 100 வெண்பாக்கள் கொண்டது. இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது இவர் செரு அடு தோல் நல்லாதன் அப்படின்னு அந்த பாடலுக்கு இடையில் பாயிறதுல வருது. அப்போது செரு அடுந்தோல் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு போர் வீரனை குறிக்கக்கூடியது. ஒரு வெற்றியில் இருக்கக்கூடிய போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு போர் வீரனை குறிக்கிறது தான் செரு அடுந்தோல் அப்படின்னு ஒரு அந்த வார்த்தையை குறிப்பிட்றாங்க. அப்போ இவர் மேபி ஒரு பெரிய ஒரு தளபதியாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய போர் வீரனாக இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இதிலேருந்து நமக்கு தெரியுது. ஆனால் இது 3 வகையான மருந்து பொருட்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, சுக்கு, மிளகு, திப்ளி. சுக்கு, மிளகு, திப்ளி அப்படிங்கிற ஒரு 3 வகையான மருந்து பொருட்களை இந்த நூல் குறிப்பிடுது. அதாவது உடலில் இருக்கக்கூடிய நோய் ஒன்று, இன்னொன்று மனசில் இருக்கக்கூடிய நோய் ஒன்று. 2 வகையான. மனசில் இருக்கக்கூடிய நோய் எப்படி வருது அப்படின்னா, மக்களில் இருக்கக்கூடிய அறியாமையினால் வரக்கூடிய நோய்கள். அதுவும் ஒரு மனசில் இருக்கக்கூடிய அது வகையான நோய் தான். அது எந்த நோயாக இருந்தாலும் அதை என்ன அப்படின்னா நீக்கக்கூடிய ஒரு ஒரு அரிய மருந்து, ஒரு 3 வகையான மருந்து பொருட்களால் மிளகு, திப்ளி, சுக்கு, மிளகு, திப்ளி அப்படி 3 வகையான மருத்துவ குணங்களை சொல்கிறாரு. அது போக இந்த பாடல் படித்தோம் அப்படின்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய மன அழுக்குகள்லாம் நீங்கும் அப்படிங்கிறதையும் இதை சொல்கிறாரு. இன்னொரு இதுக்கு என்ன அப்படின்னா, யார் படித்தாலும் நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கெட்ட எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா அதை படித்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு தூய்மையாக மாறி நம்ம ஒரு மலை மேலே உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு மாதிரி சொலிப்போம் அப்படின்னா தான் குன்றில் மேலிட்ட விளக்காக இந்த சமுதாயத்துக்கு ஒரு திகழும் அப்படிங்கிறதுல அப்படி நோக்கத்தோடு எழுதப்பட்ட இந்த நூல் தான் திரிகடுகம். சரியா?
நல்லாதனார் ஊர் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் ஊர். இவர் இலக்கியங்களில் பெரும்பாலும் இவருடைய குறிப்பிடுற சமயத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்து வைணவம் தான் குறிப்பிடுது. நிறையா 17 கீழ்கணக்கு நூலில் நிறையா வந்து சமண கருத்துக்கள் தான் நிறையா குறிப்பிடுவாங்க. ஆனால் இது வந்து வைணவத்தை சொல்லுது. அதுவும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவர் வந்து செரு அடுந்தோல் நல்லாதன் போர் வீரன். செரு அடுந்தோல்னால் வந்து யாரை இதை சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய போர் தளபதியை சொல்லுவாங்க, போர் வீரனை சொல்லுவாங்க. இடையில அந்த வார்த்தை வர்றதுனால அந்த சிறப்பாயிரம்னா அந்த ஆசிரியர் பற்றி சொல்லுவாங்க. இந்த ஒரு வார்த்தை சொல்கிறதுனால அவர் வந்து ஒரு போர் வீரனோ அல்லது ஒரு தளபதியாகவோ இருந்திருப்பார். இன்னொன்று இதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அம்மை அப்படிங்கிற ஒரு வனப்பு வகையை சார்ந்த ஒரு நூல். ஒரு பாவகையில் வந்து அம்மை அப்படிங்கிற ஒரு வனப்பு வகை வெண்பாவால் ஆனது தான். ஆனால் ஒரு அம்மைங்கிற ஒரு வனப்பு வகையை சார்ந்த ஒரு நூல். சரி, வாங்க இந்த நூலை பற்றி நம்ம பாடல்கள் வந்து 3 வகையான பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடல் வந்து நம்ம வந்து 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இந்த பாட்டுடைய பாடல் அதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எந்த நூலை படித்தாலும் அதனுடைய ஆசிரியர் யார், அந்த நூல் என்ன வகையை சார்ந்தது, சரிங்களா? சங்க இலக்கியமா, சங்க மருவி இலக்கியமா, அல்லது பக்தி இலக்கியமா, அல்லது காப்பியமா, சிற்று இலக்கியமா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தனிப்பாடலா, அப்படி எல்லாம் இரட்டுற மொழிதலா, அந்த மாதிரி என்ன வகையான அந்த நூல் அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பாட்டவே நம்ம அந்த நூலுக்கு உள்ளேயே நம்ம போகணும், சரிங்களா? சரி, வாங்க இந்த பாட்டை ஃபஸ்ட்டு பார்ப்போம். பாருங்கள், தூயவர் செயல்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாட்டு இருக்குது. ஒன்பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல் பற்றி சாயினும் சான்றாமை குன்றாமையும் மூன்றும் தூவியம் என்பார் தொழில். தூவியம்னா தூய்மையான உள்ளம் படைத்த மனிதர்கள், தூய உள்ளம் படைத்த மனிதர்களுடைய தொழிலும் 3 தொழில் அப்படிங்கிறார். இம்மூன்றும் இம்மூவர், இந்த மாதிரி வார்த்தை வந்து நமக்கு எப்படி வந்து பழமொழி நானூறில் வந்து எப்பயுமே வந்து ஒரு பழமொழி வர்றது மாதிரி இந்த நூலிலையும் கடைசி இம்மூன்றும் இம்மூவர் அப்படிங்கிற வார்த்தை கட்டாயம் இருக்கும். அப்படி பார்த்தாலே நீங்கள் உடனே திரிகடுகம்னு நம்ம அடிச்சிடலாம். அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு நூல், சரிங்களா? சரி, வாங்க இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்பொழுது நீராடி உண்டலும், அதாவது தூய்மையான உடையவருடைய தொழில் 3. அதில் முதல் தொழில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்பொழுது நீராடி உண்டலும். நம்ம உண்ணும் பொழுது அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், நீராடினதுக்கப்புறம் அதை மனசு எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அதே மாதிரி புற தூய்மையும் அகத்தூய்மை மட்டும் நமக்கு கிடையாது, புற தூய்மையும் சுத்தமாக இருக்கணும். அதுக்கு நம்ம நீராடிய பின்னு தான் நம்ம என்ன செய்யணும், சாப்பிடணும், உண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. முதல் தொழிலாக சொல்கிறார். 2வது தொழிலாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும். பெரினும் அப்படின்னா பெற்றாலும் அப்படின்னு அர்த்தம். பெறுறது என்னது, லஞ்சமாவோ செல்வமோ அல்லது பொருளோ பெற்றுக்கிட்டு பால் பற்றினா என்னது, நடுநிலைமையாக இருக்கணும். ஒரு சார்பாக சொல்லக்கூடாது. எல்லா பொருளை வாங்கிட்டு என்ன செய்யக்கூடாது, எப்படி வேணாலும் சொல்லிடக்கூடாது. எவ்வளோ பொருள் பெற்றாலும் பால் பற்றி சொல்லா விடுதலும், நடுநிலைமையை வைக்கணும். யார், தூவியம் தூய்மையான உடையவருடைய 2வது குணமாக என்ன பொருள் பெற்றாலும் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, பெரினா பெற்றாலும் ஒரு சார்பாக நின்றக்கூடாது. தோல்வற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை அப்படிங்கிறார். தோல்வற்றினா தோல் சுருங்கி வயசானதுக்கப்புறம், சாயினும் சாகரக்கூடிய நிலைமையில விட, சான்றாமை அப்படிங்கிறது நல்ல அறிவு ஒழுக்கங்களை நம்ம உடையவர், அதாவது நல்ல அறிவு ஒழுக்கங்களாக குன்றாமை குறையாமல் இருக்கணும். உடல் நரம்புகள்லாம் தளர்ந்து போச்சு, சாயினும் தோல் வற்றி போச்சு, சாகக்கூடிய நிலைமையில் இருந்தால் கூட நம்முடைய அறிவு ஒழுக்கங்களில் சான்றாமை குன்றாமல் அப்படி குறையாமல் இருக்கணும். இதான் 3வது தொழில் அப்படின்னு சொல்கிறாரு நல்லாதனார், சரிங்களா? நல்லா பாருங்கள். ஒன்பொழுது நீராடி உண்டலும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிக்கணும். என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலை, எவ்வளோ பொருள் பெற்றாலும் நடுநிலைமையோடு இருக்கணும். தோல் வெற்றி சாயினும் சான்றாமை, நம்ம உடல் சுருங்கினது நோய் வயசானதுக்கப்புறம் நம்மளுடைய சான்றாமை அறிவு ஒழுக்கங்களில் சிறந்து குன்றாமல் குறையாமல் இருக்கணும். இம்மூன்றும் தூயவருடைய தொழில் அப்படின்னு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு. சரி, செகண்ட் பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, அறிவுணர்வு உடையவரிடத்து உள்ளவை. நல்ல ஒரு மனிதன், அறிவுடையவர் உள்ள மனிதர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் கொன்று ஈயும் உடமையும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும் அல்லது நெறிப்படும்.
இவ்வுயிருக்கும் துன்புறுவா செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றி அறியும் மாய்ந்தருக்குல அப்படின்னு சொல்கிறார். நன்றி அறியும் மாய்ந்தருக்குல. நன்றி அப்படிங்கிற ஒரு அறிவு, அதாவது உடையவர், நல்ல நற்பண்பு அறவழியில் செய்யக்கூடியவர். நன்றி அறியும், நன்றி அறியும்னா அறவழியில் செய்யக்கூடியவருடைய மாந்தர்னா மனிதர் எப்படி இருப்பார், அவருக்கு இந்த 3 இது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறார். எல்லாருக்கும் ஒன்று ஈயும் உடைமையும் சொல்கிறார். இந்த இந்த உலகத்தில் இல்லாத ஒருத்தருக்கு ஈயும்னா கொடுக்கணும், சரிங்களா? அவருக்கு கொடுத்து உதவணும், வறியவர்களுக்கு கொடுத்து உதவுறது அந்த பண்பும். இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிப்பாடு. நெறின்னா என்னது? வழி, சரிங்களா? அறநெறியில் நிற்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி. அதில் நில்லாமைனா என்னது? இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது எதுவும் கிடையாது. நிரந்தரமானது எதுவுமே நமக்கு கிடையாது. அதை அறிந்து நம்ம என்ன செய்யணும்? அறவழியில் செல்லணும். எவ்வுயிருக்கும் துன்புறுவா செய்யாத தூய்மையும். எந்த உயிருக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் எந்த உயிருக்கும் துன்புறுவாமல் செய்கிறவனும் இம்மூன்றும் நன்றி அறியும் மாய்ந்தருக்குள்ள அப்படின்னு சொல்கிறார். சரிங்க. ஈயும்னா கொடுக்கறது, நில்லாமைன்னா இந்த உலகத்தில் எல்லாமே எதுவுமே நிலையானது கிடையாது. ஆனால் நிலையானது தான் உண்மை. எதுவுமே என்னது இல்லை, எதுவுமே நமக்கு எதுவுமே நிலையானது கிடையாது, சரிங்களா? ஆனால் அது நிலையானது தான், சரிங்களா? உள்ளும் நெறிப்படும். அது இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எந்த உயிருக்கும் நெஞ்சிடக்கூடாது, துன்பத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது. இந்த 3 நன்றி அறியும் அறவழியில் செய்யக்கூடிய மாய்ந்தருக்கு 3 அறிவு உணர்வு உடையவர் அப்படின்னு நல்லா அதனால் சொல்கிறாரு, சரிங்களா? இதுக்கு ஈயும்னா கொடுத்தல், நில்லாமனே நிலையானது, நெறிப்புனா அறம் வழி, தூய்மைனா தூய்மை உடையவர், சரிங்களா? சரி, அடுத்த 3வது பாடல் என்ன அப்படின்னா புதரில் விதைத்த வித்து. நம்ம ஒரு விதை போடுறோம், வயலில் போடுறோம். அந்த வயலில் போடுறது மட்டும்தான் நம்ம அறுவடை செய்யலாம். நம்ம ரோடுகளில் போடுற எத்தனையோ பூசணிக்காய் சர்க்காயெல்லாம் நம்ம தூங்கிட்டோம். நம்ம எதுவும் என்ன செய்யல, பறிக்கிறது இல்லை. அது விளைஞ்சாலும் வேஸ்ட்டாக தான் இருக்குது. அதை நம்ம என்ன செய்யறது இல்லை. குப்பையில் போய் ஏதோ ஒன்று முளைக்குது, நம்ம உடனே சமையல் பண்ணிடுவோமா? பண்ண மாட்டோம். வயல்களில் விவசாய நிலங்களில் பண்ணது தான் நம்ம அறுவடை செய்கிறோம். அதுதான் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. மற்ற எல்லாமே வேஸ்ட்டாக தான் இருக்குது. அதைத்தான் அந்த பாடல் இருக்குது. முறை செய்யான் பெற்ற தலைமையும், அதாவது முறை செய்யான் பெற்ற தலைமையும், முறையான அறவழிகளை செய்யாத ஒரு மன்னன் தலைமை பண்பு இருந்து வேஸ்ட் அப்படிங்கிறார். அதாவது முறையான் பெற்ற தலைமையும், நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும், நெறி ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும், இவை 3 தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்ம சேற்றில் முளைக்கிற விதைகள் தேவையில்லாதது. என்னதான் நீ பெரிய ஆளாக இருந்தாலும் அது எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. சேற்றில் போய் நம்ம சுரக்காய் காய்ச்சல் நம்ம சமையல் பண்ண முடியுமா? அல்லது மிளகாய் காய்ச்சல் சமையல் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் இந்த 3 இருந்தாலும் வேஸ்ட்டுன்னு சொல்கிறார். என்னென்னு பாருங்க. முறை செய்யான் பெற்ற தலைமையும், அற ஒழுக்கத்தில் அற வழியில் செயல்படாத ஒரு மன்னன் தலைமை பண்பில் இருக்கிறான், அவன் வேஸ்ட்டு அப்படிங்கிறார். அறவழியில் முறையான நெறி தவறிய மன்னன் தலைமை பண்பிலிருந்து வேஸ்ட்டு. நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவம், நிறை ஒழுக்கமே இல்லாத ஒருத்தனும். அடுத்து என்ன சொல்றான்? நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும். ஒழுக்கமே கிடையாது, அழகு வச்சு என்ன செய்ய முடியும்? அறிவும் கிடையாது. நிறை ஒழுக்கம் தேற்றாதான், ஒரு ஒழுக்கத்தை தேற்றாதான்னா கடைப்பிடிக்காதவன். ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதவன் ஏற்ற வனப்புனா அழகு, அது வேஸ்ட்டு. இவை 3 தூற்றில் கண் தூவிய வித்து. சேற்றில் வீசின வித்து விதைக்கு சமம். வித்துன்னா விதைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு, சரிங்களா? ஸோ இந்த 3 வகையான பாடல்கள் நமக்கு உணர்த்து என்னென்னா 3 கருத்துக்களை உணர்த்துது. இந்த 3 கருத்துக்கள் மக்களில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், அறியாமையை எது சரி எது தப்பு அப்படின்னு நமக்கு உள்ள அறியாமை இருக்குல்லையே, அந்த இதை நீக்கிறதுக்கு இந்த திரிகடுகம் பாடல் சுக்கு மிளகு திப்பிலி, இந்த 3 வகையான மருந்து பொருட்கள் எப்படி உடலில் இருக்கக்கூடிய பிணியை நீக்குதோ அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய பிணியவும் இந்த கருத்துக்கள்
நீங்கும் அப்படிங்கிறதா நல்லாதனுடைய பாடல். சரி, வணக்கம், நன்றி.